ரணிலை சந்திக்க போகும் தமிழ் அரசியல்வாதிகள். விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டிருந்து கைக்குண்டு மீட்பு. ஆபத்தான கட்டத்தில் இலங்கை அதிரடியாக களமிறங்கும் ஆயுதமேந்திய அதிரடிப்படை. கடந்த சிவராத்திரி தினத்தை வவுனியா வெடுக்குநாரி மலையில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டவர்களில் 8 பேரை நெடுங்கேணி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யுமாறு பல்வேறு தரப்பினரும் குரல் கொடுப்பதுடன் அவர்களை விடுதலை செய்யுமாறு போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இதுகுறித்து இன்றைய தினம் கலந்துரையாடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த கலந்துரையாடல் இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் இல்லத்தில் நடைபெற்றது. இதன்போது எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பில் சந்தித்து இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடாத்தி கைதானவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பொது மயானத்தில் விடுதலை புலிகளால் நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இதனை நேற்று வெள்ளிக்கிழமை விசேட அதிரடிப்படையினர் தோண்டி எடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேசிய புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து விசேட அதிரடிப்படையினர் அந்த பகுதியை தோண்டுவதற்காக நீதிமன்ற கட்டளை ஒன்றை பெற்றனர். இதனை அடுத்து சம்பவ தினமான நேற்று விசேட அதிரடிப்படை குண்டுகள் செயலிழக்கும் விசேட பிரிவினர் காவல்துறை புலனாய்வு பிரிவினர் குறித்த மயானத்தில் தோண்டுதல் நடவடிக்கையினை மேற்கொண்ட நிலையில் அங்கிருந்தொரு கைக்குண்டை மீட்டுள்ளனர். இதனை வெடிக்க வைத்து அளிப்பதற்காக நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையினை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பௌத்த தேரர் ஒருவர் மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் கோட்டாபயவை கடுமையாக சாடியுள்ளார். கோட்டாபய நாட்டிற்கும் மக்களிற்கும் துரோகம் இழைத்தார் என்று அவரை குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் உரையாற்றிய முருத்தட்டுவே ஆனந்தநாயக்க தேரரே இவ்வாறு கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் கோட்டாபயவிடம் நிர்வாக திறமை இருக்கவில்லை, தனக்கு யாரால் நன்மை கிடைக்கும் என கருதினாரோ அவர்களையே கோட்டாபய தன்னை சுற்றி வைத்திருந்தார். கோட்டாபய தவறான பாதையில் செல்கின்றார் என நாங்கள் பல தடவை அவரிடம் தெரிவித்தோம். அதன் காரணமாகவே அவர் வீழ்ச்சியடைந்தார். நாங்கள் இன்று எதிர்கொள்ளும் நிலைமைக்கு அவரின் நிர்வாக திறனின்மையே காரணம் எனவும் முருத்தடுவே ஆனந்தநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிபர் மற்றும் விசேட அதிரடிப்படை தளபதி ஆகியோரின் நேரடி கண்காணிப்பில் அப்பாவிகளின் உயிர்களை பறிக்கும் பாதாள உலக குழுக்களை அளிக்கும் பாரிய நடவடிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மேல் மற்றும் தென் மாகாணங்களை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட உள்ளது. இப்பிரதேசங்களில் செயல்படும் பாதாள உலக குழுக்களை அளிப்பதற்காக காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோன் மற்றும் விசேட அதிரடிப்படை தளபதி வருண ஜெயசுந்தர ஆகியோரின் மேற்பார்வையில் 20 ஆயுதமேந்திய தாக்குதல் காவல்துறை படை அணிகள் அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட உள்ளன. இந்த தாக்குதல் படைப்பிரிவுகள் காவல்துறை அதிபர் மற்றும் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி ஆகியோரின் உத்தரவின் பேரில் மாத்திரம் செயற்படுவதுடன் அடையாளம் காணப்பட்ட பாதாள உலக குழுக்கள் மற்றும் பாதாள உலக உறுப்பினர்களை அளிப்பதற்கு முழு நேரமும் செயற்பட உள்ளன. குற்ற செயல்கள் இடம்பெற்ற பிரதேசங்களில் உள்ள சில காவல் நிலைய தளபதிகள் பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சுவதும் வேறு சிலர் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை பேணுவதும் தான் பாதாள உலக குற்ற செயல்கள் வேகமாக அதிகரித்து வருகின்றன என அடையாளம் காணப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்கவின் கிளிநொச்சி வருகைக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சண்முகம் ஜீவராஜ் இவ்வாறு எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். குறித்த எதிர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் கிளிநொச்சியில் ஜேவிபி மாநாடு நடைபெறும் மண்டபத்திற்கு எதிரே முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் ஏந்தப்பட்ட பதாதைகளில் இணைந்த வடக்கு கிழக்கை நீதிமன்றம் வரை சென்று பிரித்த பெருமை ஜேவிபியை சாரும் மற்றும் சொந்த இனத்தையே அளித்த ஜேவி எங்கள் இனத்துக்கு எவ்வாறு தீர்வு தரும் போன்ற வாசகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் போராட்டத்தை நடாத்தி வரும் சண்முகம் ஜீவராஜ் நெற்றியில் கருப்பு பட்டி அணிந்து ஜேவிபிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது கிடைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இணைந்து கொள்ளும் என அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் சக்தியும் ஒழுங்கமைப்பு வலையமைப்பும் கொண்ட கட்சிகள் இரண்டும் மட்டுமே இலங்கையில் உள்ளதாகவும் ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தி எனவும் மற்றையது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் பொதுஜன முன்னணியின் வேட்பாளர் யார் என்பது விரைவில் தீர்மானிக்கப்படும் என முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் பொதுஜன முன்னணியின் வேட்பாளர் யார் என்பது உறுதிபட அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் வேட்பாளர் யார் என்பதனை தீர்மானிக்கும் நோக்கில் கட்சியின் தலைவர்களுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அவர் தெற்கு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். வேட்பாளர் தொடர்பில் பலரும் பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வெளியிட்டு வருகின்ற போதிலும் கட்சியின் இறுதி தீர்மானம் அதிகாரப்பூர்வமாக எடுக்கப்படவில்லை எனவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிபர் வேட்பாளர் தொடர்பில் கட்சியின் முக்கிய தலைவர்களுக்குள் ரகசிய சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் முன்னாள் கொழும்பு மேயர் ரோசி சேனாநாயக்க கலந்து கொண்டுள்ளார். குறித்த சந்திப்பில் இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் வருகை தரும் பிரதிநிதிகளுடன் ஒரு சந்திப்புக்கு கோரிக்கை விடுத்ததாக வெளியான தகவலை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா மறுத்துள்ளார். நிதி ராஜாங்க அமைச்சர் சிஹான் சேமசிங்கவின் இந்த தகவலுக்கு பதிலளிக்கும் வகையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவை செய்துள்ள ஹர்ஷடி சில்வா வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளில் எதிர்க்கட்சிகளை ஈடுபடுத்துமாறு தான் கோரிக்கை விடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் அடுத்த அரசாங்கமாக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் இது தொடர்பான உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்கள் தொடர்பில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இந்த முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டே தான் இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். இதனை தவிர தாம் ஒருபோதும் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட உடன்படிக்கை குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் சந்திப்பை கோரவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொருளாதாரத்துடன் அரசியல் விளையாட்டில் ஈடுபட வேண்டாம் என்று கர்ஷ அமைச்சர் சஹான் சேமசிங்கவுக்கு பதிலளித்துள்ளார். நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது கிடைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இணைந்து கொள்ளும் என அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் சக்தியும் ஒழுங்கமைப்பு வலையமைப்பும் கொண்ட கட்சிகள் இரண்டும் மட்டுமே இலங்கையில் உள்ளதாகவும் ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தி எனவும் மற்றையது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.